everyone, we are coming up with the new series. Before starting the new series, thank you so much for supporting our Basics of Sewing series. So in the new series oda name வந்து Fabric Needs. ஒரு garment ஸ்டிச் பண்றதுக்கு அவுட்ஃபிட்கான ஃபேப்ரிக் ரெக்யர்மெண்ட் என்னன்ற கால்குலேஷன் தான் நான் இங்க டீச் பண்ண போறேன். ஸோ ஃபேப்ரிக் ரெக்யர்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் நீடுனக்குள்ள அந்த ஃபேப்ரிக் பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லென்த் இல்ல வித். ஸோ லென்த்னா என்ன, வித்னா என்ன, அதை தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Fabric Needs episode 1. நான் சொல்ல போற terms எல்லாம் common for all fabrics. Okay, நீங்க எந்த fabric choose பண்றீங்க outfit stitch பண்றதுக்குனாலும் this is common. Okay, so நீங்க fabricல பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல சல்வேஜ் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு எண்ட்ல சல்வேஜ் இருக்கும். இந்த சல்வேஜ் இருக்கிற பார்ட்டை தான் வந்து லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லென்த்தை வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற அவுட்ஃபிட் பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும். ஸோ இந்த லென்த்தை தான் வந்து 2.5 மீட்டரா 1 மீட்டர் வேணுமான்னு கேட்டு கட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சல்வேஜ் இருக்கிற பார்ட்டுக்கு பேர் வந்து லென்த். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரா எஜ் இருக்கும், கட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தானே கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2.5 மீட்டர் வேணும், 2.5 மீட்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல தான் கட் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து வித் ஆஃப் த ஃபேப்ரிக் சொல்லுவாங்க. நிறைய லோக்கல் ஷாப்ஸில் போனீங்கன்னா பன்னான்னு சொல்லுவாங்க. 32 இன்ச் பண்ணா வேணுமா, 34 இன்ச் பண்ணா வேணுமான்னு கேட்பாங்க. இதுதான் ஹைட் ஆஃப் த ஃபேப்ரிக், இல்லைனா கரெக்டான டேர்ம் பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஃபேப்ரிக் பன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்ணா பொறுத்து தான் உங்களுக்கு ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் 2.5 மீட்டரா 3 மீட்டர் வேணுமான்றதை சொல்லிடுவீங்க. இப்போ இதுவே வந்து 32 இன்ச் பண்ணா இருக்குது, 44 இன்ச் பண்ணா இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 32 இன்ச் பண்ணாவே போதும். 44 இன்ச் பண்ணால நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா 1 மீட்டர் நீங்கள் 32 இன்ச்சில் எடுப்பீங்க அப்படின்னா 44 இன்ச் பண்ணால வந்து லெஸ் தென் 1 மீட்டர் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பண்ணா பொறுத்து உங்களுக்கு ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பண்ணால எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெரைட்டிஸ்னா டிஃப்ரெண்ட் பண்ணாஸ் இருக்குது. ஸோ 32 இன்ச்சஸ்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் இந்த பண்ணா. 32 இன்ச்சஸ் வந்து ஸ்மால் பண்ணான்னு சொல்லுவாங்க. அண்ட் 36 இன்ச்சஸ் இருக்கும் காமன் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ். ஹேண்ட்லூம்ஸில் வர ஃபேப்ரிக் எல்லாமே 36 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மீடியம் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ 42 இன்ச்சஸ் இருக்கிறது பிக் பண்ணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 44 to 45 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணா. மோஸ்ட்லி நிறைய ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 44 இல்லை 45 இன்ச் பண்ணால தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணா வந்து வித்துன்னு சொல்லுவாங்க. நான் வித்துன்னு மீன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வித் பார்த்தீங்கன்னா 56 இல்லை 60 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெஸ்டர்ன் வியர் அவுட்ஃபிட்ஸ்க்கான லைக்ரா ஃபேப்ரிக், ஜார்ஜெட் ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து 56, 60 இன்ச்சஸ் வித்தில் வரும் ஃபேப்ரிக். அண்ட் இதுக்கப்புறம் சைஸ் இருக்குன்னு கேட்டிங்களா? எஸ், டெஃபினட்டாக இருக்குது. 70 இன்ச் இருக்குது, பட் ரேர்லி ஃபைண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணான்னு சொல்லுவாங்க. பட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்கிற பிளேஸில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த பண்ணா இல்லை வித் உங்களோட ஃபேப்ரிக் ரெக்வயர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் டேர்ம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த எபிசோடில் நான் டீச் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோடில் நான் டீச் பண்ணுற கேல்குலேஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் இங்கே டீச் பண்ணது உங்களுக்கு ரிட்டன் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்களோட டிஎம்ல நாங்கள் ட்ராப் இன் பண்ணுறோம். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி சூயிங், கீப் லேர்னிங்.